எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு NSK Taste and Treat சேனல். யூஸ்வலாக நம்ம இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடுவோம். இந்த கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பாவை ஒரு முறை செஞ்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப பாசிப்பருப்பை கழுவி குக்கர்ல சேர்த்துக்கோங்க. அது கூடவே உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து 3 விசில் விடுங்க. மிக்ஸி ஜார்ல துருவிய தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயை ஹீட் பண்ணி தேவையான அளவு ஆயில் சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு, பிரியாணி இலை, பட்டை, பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட் கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பொடியாக நறுக்கிய பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்ப தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்ப தக்காளியும் வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்ப மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வேக வைத்த உருளைக்கிழங்க தனியா எடுத்து அத மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்க நல்லா வதக்கி ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. லைட்டா ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அடுத்து பாசி பருப்பு, சின்ன வெங்காயம் மிக்ஸ ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கோங்க. கடப்பா ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா தண்ணி வேணா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கடப்பாவை ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இட்லிக்கு கொஞ்சம் தண்ணியாகவும், தோசை சப்பாத்திக்குனா கொஞ்சம் திக்கா வர மாதிரி கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. அடுத்தது கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம கடப்பா ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா திக்காகும், அதுக்கு தகுந்த மாதிரி கொதிக்க வச்சிடுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.